வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம் இன்று மேலே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். சீமான் வீட்டில் நடந்த கலாட்டா, சீமானின் தெனாவட்டான பதில்கள், இவருக்கு வழங்கப்பட்ட சம்மன் போன்ற செய்திகள் எல்லாவற்றையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. முதலில் என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். அதன் பிறகு இதன் கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறத இறுதியில் நான் சொல்கிறேன். முதல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு அதாவது 27ஆம் தேதி எல்லாரையும் நேராக சீமானை அந்த விஜயலட்சுமி வழக்கின் காரணமாக நேரில் வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வர சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. ஆனால் சீமான் அவர் பாட்டு கிருஷ்ணகிரி போயிட்டார். அவர் வரல. அப்போ என்ன அவரோட நோக்கமாக இருக்கும், நாம் போகாமல் இருந்தோம்னா நம்மளை கைது பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. கைது பண்ணால் உடனே பற்றியா இந்த திமுக அரசாங்கம் என்னை கைது பண்ணுது அப்படின்னு சொல்லி கூக்குரல் இடலாம் அப்படிங்கிறது அவரது நோக்கம். ஆனால் காவல்துறை அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. காவல்துறையில் ஒருவரை விசாரணைக்கு, அது குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தாலும் சரி, குற்றம் சாட்டியவராக இருந்தாலும் சரி, இல்லை சாட்சியாக இருந்தாலும் சரி, யாரை வேணாலும் விசாரிப்பது என்றால் அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது, நெறிமுறை இருக்குது. என்னென்னா, முதல்ல சம்மன் சர்வ் பண்ணாங்க. சம்மன்னா நேரில் வரும்படி ஒரு அழைப்பாணை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். அப்போ இது அரெஸ்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த சம்மனை கொண்டு போய், இப்போ அந்த ஆள் வர வேண்டிய அன்னைக்கு வரல அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு போய் நேராக போய் சம்மனை சர்வ் பண்ணுவாங்க. சர்வ் பண்ணுறதுனா அந்த ஆள் வீட்டில் இருந்துக்கிட்டே வரலன்னு வச்சுக்கிங்க, போய் இன்றைக்கி நீங்கள் வரணும், ஏன் வரல, இந்தாங்க பிடிங்க, இந்த அழைப்பானையே பிடிங்க அப்படின்னு சொல்லி சம்மனை கொடுப்பாங்க. அப்படி அவர் நேரில் இல்லை என்றால் அவர் வீட்டு செவத்தில் ஒட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க. அதுதான் நடைமுறை. சரியா? அந்த சம்மனை கிழிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிழிக்கக்கூடாது. அது தப்பு. ஆக்சுவலாக அது ஒரு அஃபென்ஸ். அது சம்மனை வாங்க மாட்டேன்னு சொல்லி மறுப்பது, இல்லை ஒட்டியிருக்க சம்மனை கிழிச்சு போடுவது என்பது ஒரு அஃபென்ஸ். அது கிரிமினல் அஃபென்ஸ். செக்ஷன் 174 அது குற்றமாக கருதப்படும். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க. ஒட்டிட்டு போன உடனே போகும்போதே இவங்க போய் செக்யூரிட்டியை சொல்லி கிழிச்சு போட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது. செக்யூரிட்டி நபர் செக்யூரிட்டியும் இன்னொரு நபரும் சேர்ந்து அதை கிழிச்சு போட்டிருக்காங்க. கிழிச்சு போட்ட உடனே வந்தவர் மறுபடி போய் இன்னொரு கூட வந்த ஒருத்தர் சீருடை அணியாத காவலராக இருந்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது தப்புப்பா அப்படின்னு இருக்கிறாரு. சதான் போயா அப்படின்னு இருக்காரு அந்த செக்யூரிட்டி. அவர் யாரோ சாதாரண ஆள்னு நினச்சிக்கிட்டார் போல இருக்கு. போலீஸுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. உடனே அவர் திரும்ப அவங்க காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்ல, இன்ஸ்பெக்டர் அவரே நேராக கிளம்பி வந்துட்டார். வந்த உடனே சம்மனை கிழிச்சது தப்பு, உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் வா அப்படின்னு இருக்காங்க. வர முடியாதுன்னு அந்த ஆள் இது பண்ணியிருக்கிறான். இதுக்கு பேர் எவேடிங் அரெஸ்ட்னு பேர். இப்போ காவல்துறை ஒருவரை கைது செய்ய வருதுன்னா அந்த கைதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தே ஆகணும். அதுதான் சட்டம். நீங்கள் அதுக்கப்புறம் வக்கீலை வச்சு பேசலாம், இந்த மாதிரி நான் அரெஸ்ட் பண்ணது தப்பு, சட்டப்படி நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வழக்கறிஞரை கூட்டு இது அஃபிடவிட் கொடுத்து அதுக்கப்புறமா வெளியே கூட்டு போகலாம். ஆனால் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் நீங்கள் இந்த குற்றம் செஞ்சுருக்கீங்க, அதனால் உங்களை கைது செய்ய போகிறோம், இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, அதனால் உங்களை கைது செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் எவேடிங் அரெஸ்ட்ன்றது கூடாது. கூட்டோடனே போய் தான் ஆகணும். விசாரணைக்கு போகாமல் இது ஏன் இந்த குற்றம் செய்கிறீங்களா இல்லையான்னு விசாரிக்கணும், வாங்கன்னு சொன்னால் போய் தான் ஆகணும். போக மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. இப்போ இந்த சம்மன் ஒன்றுமே ஆயிருக்காது. அதை கிழிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா அது சம்மன் அவங்க ஒட்டினதோட அவங்க பாட்டுக்கு போயிருக்க போகிறாங்க. ஏன்னா உடனடியாக வரமாட்டாங்க. ஒரு 2 நாள் பொறுத்து இருப்பாங்க. பொறுத்து மறுபடியும் 2வது சம்மன் கொண்டு வருவாங்க. அந்த சம்மன் கொடுக்குற அன்னைக்கும் ஆள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஓட்டிட்டு போவாங்க.
அதன் பிறகு 3வது முறையும் ஓட்டுவாங்க. இந்த சம்மன் என்பது 3 முறை கொடுக்கப்படும். 2 நாள் 3 நாள் இடைவெளியில் கொடுப்பாங்க. அந்த 3வது சம்மன் கொடுத்த பிறகும் வரவில்லை என்றால் தான் பிரச்சனை. என்ன ஆகும்? கோர்ட்டில் போய் வாரண்ட் வாங்குவாங்க. இவர் சம்மன் கொடுத்தா வரமாட்டுறாரு, அதனால் இவர் தப்பி ஓட முயற்சி செய்கிறாருன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அவரை கைது செய்து விசாரிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கோர்ட்டில் போய் கேட்பாங்க. கோர்ட்டில் வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி சம்மனை புறக்கணிப்பதன் மூலமாக என்ன தவறு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் வரை அபராதம் அல்லது 2ம் சேர்ந்த தண்டனையே கொடுக்க முடியும். ஏன்னா இந்த விசாரணைன்ற ப்ராசஸ்க்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னா உங்கள் மேலே குற்றம் இருக்குது இல்லைன்றதெல்லாம் வேற. இந்த குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரு அரசு அதிகாரி முயற்சி செய்யும் போது அவரது வேலைக்கு நீங்கள் தடையாக இருக்கிறீங்க, இடைஞ்சலாக இருக்கிறீங்க அப்படின்னு வேற ஒரு குற்றச்சாட்டாக மாறுது. புரியுதுங்களா? இப்போ இந்த செக்யூரிட்டி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் துப்பாக்கி வேற வச்சுருந்துருக்காரு. துப்பாக்கி வச்சுருக்கிறது தப்புன்னெலாம் சொல்லலை. அது யார் வேணாலும் போய் மேஜிஸ்ட்ரேட் அப்ளை பண்ணி இது மாதிரி நான் துப்பாக்கி எனக்கு வேணும், எனக்கு உயிர் பாதுகாப்பு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான ப்ராசஸ்லாம் இருக்குது. அது இப்போ நீங்களும் நானும் போகிறதா இருந்தால் இன்னும் ப்ராசஸ் பெருசு. ஏன்னா முதல்ல உங்களுக்கு துப்பாக்கி சுட தெரியுமா, அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், அதை மெயின்டைன் பண்ண தெரியுமா அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தனியாக வேற பண்ணணும். இப்போ முன்னாள் இராணுவ அதிகாரி, இராணுவ வீரர் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு துப்பாக்கி சுட தெரியும், துப்பாக்கியை பயன்படுத்த தெரியும் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக உள்ள ஒரு விஷயம். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்ற சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் கன் வச்சுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க, நான் இனிமேல் செக்யூரிட்டியாக யாருக்காவது பாதுகாவலராக வேலை செய்ய போகிறேன், அந்த நபருக்கு உயிருக்கு அச்சுறுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால் துப்பாக்கி வச்சுருந்தா எனக்கு அவரை பாதுகாப்பதற்கும் என்னை அந்த பாதுகாப்பு பணியில் என்னை நானும் பாதுகாத்துக் கொள்வதற்கு எனக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி மேஜிஸ்ட்ரேட்டில் அப்ளை பண்ணி பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தில் அனுமதி பெற்று எல்லாம் பண்ணி வாங்கலாம். ஸோ இந்த ஆள் துப்பாக்கியை வேற எடுத்து கொடுக்கறதுக்காக கொடுத்தாரான்னு நான் முதல்ல கூர்ந்து தான் பார்த்தேன். கொடுப்பதற்காக எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா காவல்துறை துப்பாக்கியை குடுன்னு கேட்குறாரு அந்த அதிகாரி, ஆனால் இவர் கொடுக்கல. அவர் ஏன் குடுன்னு கேட்கணும்? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவரது மனைவி வராங்க, கயல்வெளி வராங்க. சார் அவரு தான் கிளிக்கல சார், நான் தான் கிளிக்க சொன்னேன் சார், சாரி சார் அவரை விட்டுருங்க அப்படின்றாங்க. என்னத்த சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இதில் காவல்துறை நடந்து கொண்டது எக்ஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா அப்படின்னா எனக்கு தெரியல. எனக்கு இந்த இடத்துல இரட்டை பார்வையாகத்தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. அவர் யாரோ ஒரு முன்னாள் இராணுவ வீரர்ன்றதுனால கொத்தா சட்டை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டாங்க. இதை போலவே சீமானை தூக்குவார்களா? கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளை மேலே போடப்பட வழக்குகளுக்கு அவங்கள நேராக வர சொல்லுவாங்க, கோர்ட்டுக்கு தான் வர சொல்லுவாங்களே தவிர கைதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த கைது செய்கிற வேலையை பண்ணாலே அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தும், அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறும். அதை வைத்து அந்த கைது செய்யப்பட்ட அரசியல்வாதி ஒரு மைலேஜ் எடுக்க பார்ப்பாரு அப்படின்ற பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குன்றதுனால பொதுவாக அரசியலில் இருக்கக்கூடியவரில் யாரும் குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்பாக கைது செய்ய மாட்டாங்க. அந்த விஷயத்தில் சீமானுக்கு தெனாவட்டாகி போய் தான் இன்னைக்கு பேட்டியாக கொடுத்துருக்குறாப்புல கிருஷ்ணகிரியில். அந்த வலசரவாக்கம் காவல் நிலையம் எங்கே போகுது? அங்கேயே தானே இருக்கும். நான் தான் வரேன்னு சொல்லிட்டேனே, இதுக்கு முன்னாடி நான் என்ன வரலையா? வருவேன், ஆனால் இன்றைக்கே வரனா வர முடியாது, எனக்கு வேறு வேலை இருக்குல்ல. அப்போ நாளைக்கு வர சொல்லியிருக்காங்களே, நாளைக்கு போவீங்களான்னா, நாளைக்கு தருமபுரியில் கூட்டம் இருக்குது அப்படின்றாப்புல, கலந்தாய்வு இருக்குது, தருமபுரியில் கலந்தாய்வு இருக்குன்னா அப்போ நாளைக்கு நான் போக மாட்டேன். அப்போ அவர் சொல்கிறது என்னென்னா, என் சௌரியப்பட்ட நாளில் தான் போவேன், உங்களுக்கு என்ன ஏன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவர் சௌரியப்பட்ட நாளே போட்டோம், அதுக்காக சம்மன் கொடுத்து அன்றைக்கே தான் போகணுன்னுலாம் அவசியம் கிடையாது. ஒரு நாள் 2 நாள் கழிச்சு கூட போகலாம், 2வது சம்மன் வாங்கிட்டு போகலாம், இல்லை 3வது சம்மன் வாங்கிட்டு கூட போகலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த அரசு எந்திரத்தை அசிங்கமாக பேசுறது, கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு மோசமான செயல். இந்த அரசியல் அமைப்புக்கு நாம் மரியாதை கொடுக்கறதா இருந்தால் இந்த அரசு அதிகாரிகள் அப்படின்ற எந்திரத்துக்கு நாம் மதிப்பு கொடுத்து தான் ஆகணும். காவல்துறையை பொறுத்தவரை 2 விஷயத்தில் தான் நான் அவர்களுக்கு எதிராக பேசுவேன். ஒன்று இந்த லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்னொன்று என்கவுண்டர். இந்த 2த்திலும் எனக்கு உடன்பாடு கிடையாது. அந்த இடத்தில் அதை செய்தது எந்த காவலராக இருந்தாலும், அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியா? இல்லை அவங்களும் மனுஷன் தானே சார், டென்ஷன் ஆக மாட்டாங்களான்னா அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது. அப்படிலாம் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு தான் அவங்க அந்த பதவியில் வைக்கப்படுகிறார்கள்.
மற்றபடி வேற எந்த இடத்திலும் காவல்துறையின் நடவடிக்கையை நான் விமர்சிக்க மாட்டேன், இன்றைக்கும் விமர்சிக்க முடியாது. ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரி வந்து சொல்கிறாரு நான் போலீஸுன்றாரு, ஐடி கார்டை காட்டுறாரு, அப்பவும் சத்தம் போயா அப்படின்னு சொல்லி பேசினா கோவம் வரத்தனை செய்யும். அப்போ கூட அவர் வந்து கோவப்பட்டு அடிக்கலாம் இல்லை, ஒன்றும் பண்ணல. தன்னுடைய உயர் அதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு, இது மாதிரி பேசுகிறாங்க சார், என்ன சார் பண்ணுவோம். அப்போ அந்த உயர் அதிகாரி என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து நேரில் சம்பவ இடத்துக்கு வருகிறார். வந்து அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டு போகிறார். அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது துப்பாக்கி எடுக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய மோசமான செயல். என் வீட்டு முன்னாடி போய் இப்படி ஒரு கலடா பண்ணுறாங்க, சேட்டை பண்ணுறாங்க. நான் இங்கே தானே இருக்கேன், அப்போ என் வீட்டில் போய் இதெல்லாம் பண்ணணும்னா அது சேட்டை தானே அப்படின்றாரு. ஆனால் பாவி லூசு பயில, ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிக்கும் ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்னு ஒன்று இருக்குது, அவர்களின் எல்லைன்னு ஒன்று இருக்குது. அந்த எல்லையை தாண்டி போய் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்படி போகிறதா இருந்தால் அந்த ஏரியா உள்ள இன்ஸ்பெக்டர் யாரோ அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவரோட ஒத்துழைப்போடு தான் போக முடியுமே தவிர, இப்போது ஒன்றும் இல்லைங்க, வலசரவாக்கத்தில் ஒரு காவல் அதிகாரி இருக்கார், அவராக வந்து இங்கே வந்து சம்மன் ஓட்டினார். நல்லா கவனிங்க, அந்த பகுதியில் இருக்க கேவி குப்பம் அப்படின்ற காவல் நிலையத்துலேருந்து தான் வந்து ஓட்டினாங்க. கேவி குப்பம் காவல் நிலையத்தில் தான். ஏன்னா இப்போ இவர் வந்து வலசரவாக்கத்துலேருந்து என்ன வழியாக தெரியாதுன்னு ஜீப் எடுத்துகிட்டு நேராக போய் சீமான் வீட்டில் ஓட்டினாரா? அவங்க அந்த ப்ரொசீஜரை ஒழுங்காக தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி அவர் வரணும் வரலங்க அப்படின்னு சம்மனை கேவி குப்பம் காவல் நிலையத்துக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா சீமானோட வீடு இருக்கிற பகுதி வந்து கேவி குப்பம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதி. அப்போ அந்த காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க தான் வந்து சம்மனை கொடுக்குறாங்க. இதே மாதிரி வேறு அடையாறில் இருக்கிற ஒருத்தர் வந்து வலசரவாக்கத்தில் தங்கியிருக்க அடையாறு காவல் நிலையத்திலேருந்து வலசரவாக்கத்தில் தங்கியிருக்கிற ஒருத்தர் மேலே வழக்கு இருக்குங்க, அவர் இன்றைக்கி வரல அப்படின்னா வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு தான் அனுப்புவாங்க. அந்த காவல் நிலையத்துலேருந்து தான் போய் சம்மனை கொடுப்பாங்க. இது ஒரு ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரில் உனக்கு என்ன வலிக்குது? அது ஒரு பேப்பர் செவுத்தில் ஒட்டியிருக்கு, அதை பேசாமல் விட்டு போக வேண்டியதானே. இதை வேணும்னே சீரியஸ் ஆக்கிக்காத ஒரு பெரிய பிரச்சனையாக்கி எல்லா டிவிலையும் போட்டு கேளு 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 என்னாச்சுன்னு. இதில் வந்து பாவம் அவங்க கையல்வெளி, அவங்கள்ட்ட போய் எல்லாரும் மைக்க நீட்டுறாங்க. அவங்களுக்கு என்னையா தெரியும், அவங்களா குற்றம் சாட்டப்பட்டவர். குற்றம் சாட்டப்பட்ட சீமான்கிட்ட போய் கேளுங்கன்னா அவன் பதிலுக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்பான், அவனே மூடிட்டு வந்துடுறீங்க. சீமான கேள்வி கேட்க துப்பு இல்லாத இந்த ஊடகங்கள் கயல்வெளிகிட்ட போய் எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? ஸோ இன்னைக்கு நடந்த சம்பவம் வேண்டுமென்றே சீமான் தரப்பிலிருந்து ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு சாதாரண விஷயம். இது வந்து ஒரு சாதாரண நடவடிக்கை. காவல்துறையிலேருந்து ஒரு என்கொயரினா வருவாங்க, வந்து நேராக ஆள் இருந்தாங்கன்னா கையில் சம்மனை கொடுத்துட்டு போவாங்க, அந்த காப்பியில் கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இல்லை அப்படின்னு சொன்னால் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் செவத்தில் ஒட்டிட்டு சுவற்றில் ஒட்டப்பட்டது அப்படின்னு ரெக்கார்டில் எழுதிட்டு போயிடுவாங்க. இதை ஒட்டினதை எதுக்கு உனக்கு என்ன அவசரம் அப்படின்னு கிழிக்க வேண்டிய அவசரம் அளவுக்கு அதில் என்ன அவசரம் உனக்கு? தேவையில்லாமல் நீ இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கிற ஊடகங்கள் பூரா இதுதான் பேச்சுன்னு உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ 4 தம்பிங்க வருவாங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லை, சீமானை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பீங்க. சீமான் தான் தேவையில்லாமல் லூசுப்பாய மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேசி தானே ஆகணும், வேறு என்ன பண்ணுறது? இதை இப்போ குறித்த உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.